ஓவியா வணக்கம். பட்டியல் சமூக இளைஞரான கவின் நேற்று மாலை திருநெல்வேலி பாளையங்கோட்டை கேடிசி நகரில் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் குற்றவாளி என கருதப்படும் சுர்ஜித்தின் தாய் தந்தை இருவருமே காவல் துறையில் சிறப்பு காவல் படையில் எஸ்ஐயாக பணிபுரிகிறார்கள். முதல் தகவல் அறிக்கையில் தற்போது இந்த இருவரின் பெயரும் இடம்பெற்றிருப்பதாக தகவல்கள் வெளியாகி மிகுந்த பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. திருநெல்வேலி கேடிசி நகர் பகுதியில் டிசிஎஸ் நிறுவனத்தில் பணிபுரிந்த கவின் செல்வ கணேஷ் என்ற ஐடி ஊழியர் காதல் விவகாரம் காரணமாக நேற்று மாலை கொடூரமாக கொலை செய்யப்பட்டார். அந்த கொடூர கொலையை செய்ததாக கருதப்படும் சுர்ஜித் நேற்று திருநெல்வேலி பாளையங்கோட்டை காவல் நிலையத்தில் சரணடைந்தார். இந்த நிலையில் பார்த்தீர்கள் என்றால் சுர்ஜித்தின் தந்தை சரவணகுமார் மற்றும் தாய் கிருஷ்ணவேணி இருவருமே காவல் துறையில் சிறப்பு காவல் படையில் எஸ்ஐயாக உதவி ஆய்வாளராக பணியாற்றி வருகிறார்கள். இவர்கள் இருவர் மீது மொத்தமாக 3 பேர் மீது தந்தை சரவணகுமார், தாய் கிருஷ்ணவேணி மற்றும் மகன் சுர்ஜித் ஆகிய 3 பேர் மீதும் 6 பிரிவுகளின் கீழ் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளது. சுர்ஜித்தின் தாயார் கிருஷ்ணகுமாரி திருநெல்வேலி மணிமுத்தாறு பட்டாலியனில் சார்பு ஆய்வாளராக பணியாற்றி வருகிறார். அதேபோல் தந்தை சரவணன் ராஜபாளையம் பட்டாலியன் சார்பு ஆய்வாளராக பணியாற்றி வருவது குறிப்பிடத்தக்கது. குற்றம் சாட்டப்பட்டவர்களாக முதல் தகவல் அறிக்கையில் இந்த இருவரின் பெயர்களும் சேர்க்கப்பட்டுள்ளது. இந்த முதல் தகவல் அறிக்கையில் பார்த்தீர்கள் என்றால் கவின் கொலை செய்யப்பட்ட கவினின் தாயார் இந்த புகாரை அளித்திருக்கிறார். அவர் அளித்த புகாரில் இந்த 3 மீதும் கொடுத்த புகாரின் அடிப்படையில் இந்த முதல் தகவல் அறிக்கை போடப்பட்டிருக்கிறது. கொலை செய்யப்பட்ட கவினின் உடல் தற்போது திருநெல்வேலி பாளையங்கோட்டை திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பிணவரையில் வைக்கப்பட்டுள்ளது. போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதுவே இந்த விவகாரத்தில் தற்போது இருக்கும் தகவல். போலீசார் தொடர்ந்து யார் யாருக்கெல்லாம் இந்த கொலையில் தொடர்பு உள்ளது என்பது குறித்த தீவிர விசாரணையை தற்போது முன்னெடுத்து வருகின்றனர். இந்த கொலை சம்பவத்தின் காரணமாக வழக்கம் போல் திருநெல்வேலி முழுவதும் பெரும் பரபரப்பு நீடிக்கிறது. ஓவியா, தகவல்களை தொடர்ந்து திரட்டிக் கொண்டிருக்கிறோம்.